குட் மார்னிங். பாப்பா பொறந்ததுக்கப்புறம் இதுதான் என் ஃபஸ்ட்டு பீரியட்ஸ். சரியான பேக் பெயின் மார்னிங்லேருந்து. சமைக்கல, துவைக்கல, தண்ணி வருது பிடிக்கல, எதுவுமே பண்ணல. என் ஹஸ்பண்டே 1 ஹவர் பர்மிஷன் போட்டு எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டாரு. அவர் போனது பாப்பாவோட ரியாக்ஷன் பாருங்கள். அவள் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறா, அதை கொஞ்சம் கேளுங்களேன். க்யூட்டில். எனக்கு சி செக்ஷன் தான் பண்ணாங்க. 2 டேஸு நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணாங்க. எனக்கு எப்படி இருந்தாலும் நார்மல் டெலிவரி பண்ணிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. கடைசியில் வந்து பாப்பா மோஷன் போயிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷனே பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணும்போது தெரியல, அப்பாடா நார்மல் டெலிவரி பெயின் முடிய போகுது, 2 டேஸாக அனுபவிச்சாலாம் முடிய போகுது அப்படின்னு நினச்சி ஆப்ரேஷன் தேட்டருக்கு சிரிச்சிட்டே போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒரிஜினல் பெயின். ஏன்னா அடுத்த நாளே வந்து எந்திரிச்சு நடக்க சொல்லிட்டாங்க. என்னால் நடக்க முடியாது, அழுதேன், அடம் பிடிச்சேன், கத்துனேன், டாக்டர்ஸை கூப்பிட்டேன், என் ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிட்டேன். அப்படி என்னால் வந்து எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, பெட்லேருந்து இறங்கவே மாட்டேன்னு அழுது அடம் பிடிச்சேன், கத்துனேன். எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய பிரச்சனையே பண்ணிட்டேன். இருந்தாலும் இறங்கி நடந்து தான் ஆகணும், வலிக்க தான் செய்யும், நடக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ணி எந்திரிச்சு நடக்க சொன்னாங்க. நான் எவ்வளோ பயந்த பொண்ணு அப்படிங்கிறது எனக்கு அன்றைக்கி மட்டும் தான் தெரியும். எனக்கு இப்போ நினச்சாலும் அதை நினச்சா அவ்வளோ பயமாக இருக்குது. ஏன்னா அப்போ வந்து எந்திரிச்சு கீழே கால் வைக்கல, காலு கையெல்லாம் நடுங்குது, அவ்வளோ பயம், வேர்க்குது, அழுகிறேன், ஸ்டிச்சஸ் பிஞ்சிருமோன்னு பயம். திருப்பி இன்னொரு பேபியில் நான் யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஆனால் ஈஸியாக சொல்லிட்டாங்க, சூட்டோட சூட்டாக செகண்ட் பேபி பெற்றுரு அப்படின்னு. ஆனால் சத்தியமாக யோசிக்கவே முடியாது. இந்த பெயின் வந்து சிசேரியன் பண்ண அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளோ அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கிறது, எப்படி நடந்தோம் அப்படிங்கிறது. எனக்கு இந்த ட்ராமாலேருந்தே ஒன்றும் வெளியே வர முடியல. இதுலேருந்தே நான் மூவ் ஆன் ஆகலை. எப்படி நெக்ஸ்ட் பேபிக்கெலாம் கண்டிப்பாக முடியவே முடியாது.